இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. நீங்க பலவீனப்பட்டிருக்கிற உணர்றீங்களா? சரீரத்துல இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறீங்க. முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னால மாதிரி வசனத்தை தியானிக்க முடியல, முன்னால மாதிரி ஊழியம் செய்யல, முன்னால மாதிரி சர்ச்சுக்கு ஆவலோடு போறதில்லை. இப்ப கடமைக்காக, பேருக்காக, வேண்ட வெறுப்போட மாற்றம் தெரியுதில்ல. பலவீனப்பட்டுட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில புது பலன் அடையணும். அதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம தினமும் அதிகாலையில காத்திருந்து ஜெபித்த பலன் அடைஞ்சிட்டா அப்படி போய்கொண்டே இருக்கலாம். நீங்க அதெல்லாம் விட்டு பலவீனப்பட்டுட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்காய் ஒதுக்கி காத்திருங்க. சில மணி நேரங்கள் வசனத்தை தியானித்து ஜெபிங்க. உடனே ஒரு புது பலன் வரும். சோர்வெல்லாம் மாறிடும், பலவீனங்கள் நீங்கிரும். ஆண்டு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணும். நான் உனக்கு புது பலன் தருகிறேன். பலவீனப்பட்டேன்னு சோர்ந்து போகாத. எழும்பு, திரும்ப எழும்பு. கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பு. நான் உனக்கு புது பலனை தருகிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்.